வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கு. கடந்த 1.5 வாரமாகவே தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையான சரிவில் காணப்படவில்லை. இந்த வாரத்தில் மேலும் அருமையாக சரிவு மட்டுமே காணப்படுது தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்க இடிஎஃப்ல முதலீடு செய்யலாமா, அதில் எப்படி முதலீடு செய்கிறது, அதில் லாப நஷ்டங்கள் எப்படிங்கிறதையும் இந்த வீடியோட முடிவில் பார்க்கலாம். இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 118 ரூபாவை காணப்படவில்லை. 1 கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலையில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 காணப்படுது. 1,19,000 குறைந்தபட்சமாக 1,13,000 15,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 88% இருக்கு. இதே வேலை அடுத்து 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9,895 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 8 கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 79,160 காணப்படுது. எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு 78,000 தொடர வாய்ப்புகள் இருக்க வேலையில் இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 79,900 சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப 76,100 அல்லது 200 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 88% இருக்குது. இதே வேலை அடுத்து 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 9,070 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது. மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராமோட விலை 72,560 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுற விலை. இது மேற்கொண்டு சரியதற்கான வாய்ப்புகள் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட அதிகபட்சமாக 8 கிராம் 73,000 குறைந்தபட்சமாக 68,950 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இந்த 22 தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுற அதே வேளையில் நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு அளவை தாண்டி உயர்ந்தனால தான் மீண்டும் சரியுது. அது மேலும் தொடர்ந்து சரிஞ்சிட்டும் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். தங்க இடிஎஃப்பில் நீங்கள் முதலீடு செய்யும்போது உங்களுக்கு சில சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். செய்கூலி சேதாரம் போன்றவை இல்லை. அதே போல் நமக்கு மார்க்கெட்டின் விலையை பொறுத்து வெளிப்படைத்தன்மையும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடிஎஃப்பில் 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இருந்தால் உங்களுக்கு வரி சலுகையும் கிடைக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல் இந்திய அரசிற்கும் இதனால் அவர்களுக்கும் லாபம் கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் அந்நிய முதலீடை அந்நிய செலாவணியும் சேமிக்கின்றீர்கள். இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படும். அதே வேளையில் அது மட்டும் இல்லாமல் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்றத்தை பொறுத்து இதிலும் ஏற்றம் சரிவு என்பது நிர்ணயிக்கப்படுகிறது என்பது இன்னொரு முக்கியமான உண்மையாக பார்க்கப்படுகிறது.